விவசாயத்தை பத்தில வீடியோ போட்டா பார்க்க கூட மாட்டீங்க. ஏன் ஒரு சப்ஸ்கிரைப் கூட பண்ண மாட்டீங்க, அதுக்கு மேல ஒரு லைக் கூட பண்ண மாட்டீங்க, ஒரு கமெண்ட் கூட பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு எல்லாம் தேவைனாங்க ஒரு ஆடி பாட்டி திருச்சி வீடியோ போட்டா அதுக்கு லைக் பண்ணுவீங்க. இந்த விவசாயத்தை இப்படிதான் பண்ணணும், ரொம்ப கஷ்டமா இருக்கு விவசாயம்னா அதை பார்க்க. படைக்கிறவன் மட்டும் கடவுள் இல்ல, பயிரிடுறவனும் கடவுள் தான். நாமெல்லாம் விவசாயின்னு காலரை தூக்கி விட்டுக்கிட்டு தெரியும். ஒரு விவசாயினா ஒரு 25 வயசு ஆள் வந்து ஞாபகம் வரணும். அப்படி வந்ததுன்னா விவசாயம் நம்ம கிட்ட திரும்பி வந்துருச்சுன்னு அர்த்தம். விவசாயத்தை பத்தில வீடியோ போட்டா பார்க்க கூட மாட்டீங்க. ஏன் ஒரு சப்ஸ்கிரைப் கூட பண்ண மாட்டீங்க, அதுக்கு மேல ஒரு லைக் கூட பண்ண மாட்டீங்க, ஒரு கமெண்ட் கூட பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு எல்லாம் தேவைனாங்க ஒரு ஆடி பாட்டி திருச்சி வீடியோ போட்டா அதுக்கு லைக் பண்ணுவீங்க. இந்த விவசாயத்தை இப்படிதான் பண்ணணும், ரொம்ப கஷ்டமா இருக்கு விவசாயம்னா அதை பார்க்க. படைக்கிறவன் மட்டும் கடவுள் இல்ல, பயிரிடுறவனும் கடவுள் தான். நாமெல்லாம் விவசாயின்னு காலரை தூக்கி விட்டுக்கிட்டு தெரியும். ஒரு விவசாயினா ஒரு 25 வயசு ஆள் வந்து ஞாபகம் வரணும். அப்படி வந்ததுன்னா விவசாயம் நம்ம கிட்ட திரும்பி வந்துருச்சுன்னு அர்த்தம்.